வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 3 நாள் பயணமாக ஜப்பான் சென்றிருக்கிறார். பொதுவாக ஜெய்சங்கர் அவர்கள் பேச ஆரம்பித்தாலே உலக நாடுகள் அனைத்தும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், வேர்ல்டு ஆர்டரில் கண்டிப்பாக மாற்றம் வர வேண்டும் அப்படின்று சொல்லியிருக்காரு. இரண்டாவதாக, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அவர்களோட உறவு எப்படி இருக்குது, சீனா சொல்கிறது ஒன்றாக இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ரஷ்யாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் அவர்களது உறவு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அவர் ஜெய்சங்கர் கூறியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து பார்த்தோன்னா, ஸ்ரீலங்காவோட முன்னாள் பிரசிடென்ட் கோத்தபய ராஜபக்ஷ ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது வெளிநாடு சதிகள் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்சி கவுந்துச்சு, அதனால தான் நான் என்னோட பதவியை ராஜினாமா செஞ்சேன். அதே போல் உள்நாட்டிலும் ஜனாதிபதியிலிருந்து என்னை வெளியேற்றுவதற்கான சதி நடந்தது அப்படின்ற பற்றி தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றியும் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க நண்பர்களே. ரைசானா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டோக்கியோ நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஜெய்சங்கர் அவர் பங்கு பெறார். அப்போ என்ன தெரிவிக்கிறார்னா, உலகை நோக்கிய ரஷ்யாவின் திசையில் ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றார். அவர் எதற்காக ரஷ்யாவின் திசையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ரஷ்யா மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றத முன்னெடுத்து சென்றுட்டு இருக்காங்க. அவங்க இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒற்றை நாடு சொல்கிறத கேட்கக்கூடாது, எல்லா நாடும் சமமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது எதற்காகனா, அமெரிக்கா ஆகட்டும், யூரோப்பியன் ஆகட்டும், ஏதோ ஒரு நாடுகளுக்கு சாங்ஷன் பொருளாதார தடை போட்டாங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுட்டு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எஜமானராக இருக்காங்க. அதை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் முன்னெடுத்து சென்றுட்டு இருக்காங்க. இவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் ஆசியாவில் இந்தியாவுக்கு மிகவும் சுவாரஸ்யமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இரண்டாவதாக, ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் உறவு எப்படி இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டியிருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளில் உக்ரைனின் மோதலின் காரணமாக மேற்கத்திய நாடுகளுடன் ரஷ்யாவின் உறவு எவ்வாறு முறிந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், பொருளாதார ரீதியாகவும் மற்றும் வரலாற்று ரீதியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்காக பொருளாதார ரீதியாக சொல்லியிருக்காருன்னா, அதாவது அவங்களோட க்ரூட் ஆயில் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாங்ஷன் போட்டு எதுவுமே வாங்க மாட்டாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக எதுக்காண்டி இல்லைன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், உக்ரைனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஆயுதத்தை அமைச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி அவங்களோட படையை அனுப்பலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ஃப்ரான்ஸ் நாங்கள் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் யூகேயோட படை, பிரிட்டனோட படை பார்த்தீங்கன்னா ஆடி பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்குன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாரு, வரலாற்று ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அணுகலும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ரஷ்யா எப்போதுமே ஒரு பிரிமியத்தை அவர்களுக்கு முக்கிய அச்சாக வைத்திருக்கிறது. எனவே ரஷ்யா மேலும் ஆசியாவை நோக்கி திரும்பும் வாய்ப்பு உள்ளது என்று கூறியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் அவர்கள், இந்தியாவுடனான நீண்டகால எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்களை சீனா கவனிக்கவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி பதிலளிச்சிருக்காரு. அதற்குண்டான காரணம் என்னவென்றால், 1993 பார்டர் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி அக்ரிமெண்ட் BPTA என்று அழைக்கப்படும் அக்ரிமெண்ட் சைனிடப்பட்டது. அதாவது எல்லையில் அமைதி தன்மை நீடிக்க வேண்டும் அப்படின்றக்கான இந்த அக்ரிமெண்ட் போட்டது. அதை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. 2020 இந்த மாதிரி சண்டை போட்டு வன்முறை செஞ்சு அந்த பார்டர் அந்த அக்ரிமெண்ட் இவங்க மீறிட்டாங்க. அதே போல் 1996 ஒரு அக்ரிமெண்ட் செயல்படுத்தணும். அதாவது மிலிட்ரி ஃபீல்டு LACயில், அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அந்த அக்ரிமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ சீனா மீறி ஏகப்பட்ட பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிலிட்ரி ஃபீல்டோ அவங்களோட மக்கள் குடியேற்றத்துக்காண்டி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த அக்ரிமெண்ட்டும் இவங்க மீறிட்டாங்க. இதுதான் சீனாவோட வழக்கமான செயலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அவர் மேலும் என்ன தெரிவிக்கிறார்னா, சீனாவை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் பார்த்த சீனா இதுவல்ல. 2020 எல்லையில் ரத்தம் சிந்துவதற்கு காரணமே இதுதான். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 1975 முதல் 2020 வரை, அதாவது கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா எல்லையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது மாறிடுச்சு. அந்த மாற்றத்தின் விளைவாகத்தான் சீனா 2020 லடாக்கில் வன்முறை செய்தார்கள் மற்றும் பேங்காங் சோ ஏரியிலும் பார்த்தீங்கன்னா வன்முறை செய்தார்கள்.
அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எல்ஐசி பகுதியில் தங்களோட ஆதிக்கம் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கனவோடு தான் இருக்கிறாங்க. அது மறைமுக லட்சியமாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சீனா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அவர்கள் அதிகாரம் மற்றும் செல்வாக்கை ஆதிக்கம் செய்வதற்கான உண்டான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை மேற்கோள் காட்டி ஜெய்சங்கர் அவர்கள் சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவாகட்டும் யூரோப்பியன் அவங்களும் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் என்பது எனது கருத்தாகும். அதுக்கு தொடர்ந்து பார்த்தோம்னா இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தி கான்ஸ்பிரசி. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரை பற்றி டிஃபெண்ட் தான் பண்ணியிருக்காரு. நான் நல்லவன் தாங்க அப்படின்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் மதிப்பிழந்த ஆட்சியை வந்து அந்த புத்தகம் வந்து பாதுகாக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதாவது நான் எதுவுமே தப்பு பண்ணலைங்க, அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாடு மற்றும் உள்ளூர் கட்சிகளோட சேர்ந்து சதினால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணி தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்கான்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது தனது அரசியல் வீழ்ச்சிக்கு வெளிநாடு மற்றும் உள்ளூர் கட்சிகள் உள்ளடங்கிய சதி தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. நவம்பர் 2019 ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா சில வெளிநாடு மற்றும் உள்ளூர் கட்சிகள் என்னை அரசியலிருந்து அகற்றும் நோக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தப்பிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையோட அதன் மோசமான பொருளாதார நெருக்கடி அதுக்கு நானாக எப்படி என் காரணமாக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மேலும் இறக்குமதிக்கான டாலர் இல்லாமல் போனது, அடிப்படை உணவுப் பொருட்கள் விலையேற்றம், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் மருத்துவமனைகளை அணுவதற்கு சிரமப்பட்டனர் மக்கள். அதே நேரத்தில் தங்கள் வீடுகளில் நீடித்த மின்வெட்டுக்காக போராடினர். இந்த புத்தகத்தில் என்ன விளக்குகிறது என்றால் நாட்டின் நிதிச்சரிவுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்காத திரு கோத்தபயா தான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு சதிகார சக்திகள் தான் காரணம் என்று திட்டவட்டமாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுதான் இந்த புத்தகம் தெரிவிக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த புத்தகத்தில் அவர் என்னென்ன எழுதியிருக்கார் என்றால் ஜூலை 2022 அன்று அவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்தது. ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுவும் ராஜபக்சே கட்சிகள் வந்து அவருக்கு ஆதரவு அளித்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அவர் 7 வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் செப்டம்பர் மாதத்தில் திரு கோத்தபய ராஜபக்சே இலங்கையை திரும்பியது. சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட ஆட்சி மாற்ற நடவடிக்கை நேரடி அனுபவம் அதை கருதுகிறேன் என்று தெரிவிச்சிருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் இலங்கை மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் என்பதுதான் தெரியவில்லை. காரணம் என்னன்னா அதாவது அவர் எந்த ஒரு நிதி சேவையும் கூட பொறுப்பேற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது டாலர் வந்து கம்மியானதுக்கு நாங்கள் தான் பொறுப்பான், அதே மாதிரி உணவுப் பொருட்கள் விளையாடுறதுக்கு நாங்கள் தான் பொறுப்பான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. அப்போ ஒரு ஜனாதிபதி எதுக்காக பொறுப்பேற்பார் அப்படின்றதான் தெரியல. இதை வந்து இலங்கை மக்கள் தான் பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து அவங்களோட எலெக்ஷனில் வந்து அவங்களோட பிரதிபலிப்பாக காட்டணும் அப்படின்றத என்னோட வேண்டுகோள். டெய்லி மிரர் அப்படின்ற செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னவென்றால் இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கான சாத்தியமான கூட்டணி குறித்து ஆலோசிச்சுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் விக்ரமசிங்கே அவர்களும் முன்னாள் பிரசிடென்ட் மஹிந்தா அவங்களும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலோட அலையன்ஸுக்காண்டி கூட்டணிக்காண்டி வந்து ஆலோசித்து வரதான் சொல்லியிருக்காங்க. அவ்வாறு இருக்குமாயின் வருகின்ற தேர்தலிலும் ராஜபக்சே மற்றும் அவரது சகோதரர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக முயன்று வருவது நன்றாக தெரிகிறது. நமது வீடியோவை பார்த்து கொண்டு வரும் இலங்கை நண்பர்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கான வேட்பாளராக ராஜபக்சே மற்றும் அவர் சகோதரர்கள் நின்றார் என்றால் இலங்கை மக்கள் ஆகிய நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை ஆதரிப்பீர்களா இல்லை அவர்கள் எதிர்ப்பீர்களா என்பதை உங்கள் கருத்துக்களாக தெரிவிங்கள். சரி நண்பர்களே, இத்துடன் இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.